இப்ப கூட ஓபிஎஸ் தவம் கடந்தாரு, ஒரு சின்ன சமிக்கையை கொடுத்திருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம், நீங்க பாத்துக்கலாம், வெயிட் பண்ணுங்க, பாஜக இடத்துலயாவது உங்களுக்கு ஒரு இடம் கொடுப்போம்னு ஒரு சமிக்கையை கொடுத்திருந்தா ஓபிஎஸ் இந்த மாநாடு அறிவிப்புக்கெல்லாம் வந்திருக்க மாட்டார். அவர் பாட்டுல இருந்திருப்பாரு அமைதியா. இவ்வளவு நாள் எப்படி கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி கோயில்களுக்கு புறப்பட்டு போயிருப்பாரு. ஆனா எந்த சமிக்கையும் இல்லைன்ன பிறகுதான் கடைசி நேரத்துல நம்ம ஏதாவது தடுமாறிடக்கூடாது, அதனால ஒரு கட்சியை துவங்கிடுவோம், பிஜேபி கூட்டா இந்த கட்சியோட போய் சேர்ந்துக்குவோம், இல்லைன்னு சொன்னா நம்ம பாட்டுல விஜய் ரூட் எடுத்து வேற ஏதாவது அரசியல் ரீதியா ஒரு பயணத்தை மேற்கொள்வோம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வந்து அவருடைய நிலைப்பாடு இப்போது கூட எப்படியாவது பிஜேபியோடு இணக்கமாக இருந்து விடலாம் என்கிற முயற்சி இன்னமும் தொடருகிறது. நிறைவு பெற்று விட்டதா நான் கருதல. ஆனா பிஜேபி கதவை சாத்திடுச்சு. பிஜேபிக்கு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓபிஎஸ் ஆல எந்த தாக்கத்தையும் அரசியல் களத்துல ஏற்படுத்த முடியாதுன்றது பிஜேபிக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு. எனவேதான் பிஜேபி தன்னுடைய கதவுகளை சாத்தி விட்டதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும்.